ஒரு நிமிஷம் சரி, இது ஃபுல் ஸ்க்ரீன் போனால் வேற மாதிரி ஒரு கொஞ்சம் முன்னாடி வந்துருக்கீங்களா? அதுக்கு மேலே வர முடியல. சரி, ஸ்க்ரீனிங் அப்புறமா தானே. இப்போ டெஸ்ட் பண்ணணுமா வாய்ஸு சரியாக வருதான்னு? வணக்கம். இன்று 31ஆம் தேதி மே இந்த செய்தியாளர் சந்திப்பு வைத்ததன் நோக்கம் இந்த கோடை பருவ மழைக்காலத்தை குறித்த அப்டேட், அதாவது 1 மார்ச் 2025 31 மே வரைக்குமான 3 மாதங்கள், அதாவது 92 நாட்களில் எந்த விதமான மழைப்பொழிவு இருந்தது, அதிகபட்ச வெப்பநிலை எப்படி இருந்தது அப்படின்ற ஒரு பார்வை தருவதற்காக இந்த சந்திப்பு நம்ம கூப்பிட்ருக்கோம். இன்றைக்கின்னு பார்த்தீங்கன்னா தமிழகத்தில், தட் இஸ் கடந்த 24 மணி நேரத்திலே தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் மழை பெய்துள்ளது. அதிகபட்சமாக திருத்தணியில் 6 சென்டிமீட்டர் மழை பதிவாயிருக்கு. தென்மேற்கு பருவமழை மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்களில் தீவிரமாக உள்ளது. நீலகிரி, கோவை, தென்காசி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் பெரும்பாலான இடங்களில் மழை பெய்துள்ளது. தேனி மற்றும் விருதுநகர் மாவட்டங்களில் அநேக இடங்களில் மழை பெய்துள்ளது. அடுத்த 5 நாட்களுக்கு கனமழை எச்சரிக்கை எதுவும் தரப்படவில்லை. அப்புறம் தமிழகம் பார்த்திங்கன்னா இந்த 3 மாதங்களில் தமிழகத்தில் பதிவான மழை அளவு 25 சென்டிமீட்டர். இயல்பு நிலைன்னு பார்த்திங்கன்னா 13 சென்டிமீட்டர். ஸோ இயல்பை விட 97 விழுக்காடு அதிகமாக இந்த கோடை பருவ காலத்திலே மழை அளவு பதிவாயுள்ளது. மாவட்ட வாரியாக பார்த்திங்கன்னா இந்த பிக்சர்லேயே நல்லா தெரியும், இயல்பை விட மிக அதிகமான மழைப்பொழிவு 31 மாவட்டங்களிலே பதிவாயிருக்கிறது. இயல்பை விட அதிகமான மழைப்பொழிவு 9 டிஸ்ட்ரிக்ஸில் பதிவாயிருக்கு. சாரி, கொஞ்சம் கட் பண்ணலாமா? ரீடேக் பண்ண முடியுமா? இல்லை, ஏதோ ஸ்லைடு மாறிடுச்சு. இது கரெக்ட். தட் இஸ் பதிவான மழை அளவு தமிழ்நாட்டுக்கு 245.6 மில்லிமீட்டர். இயல்பு மழை 124.9 மில்லிமீட்டர், இயல்பை விட 97% அதிகம். சென்னை மாவட்டம்னு பார்த்திங்கன்னா பதிவான மழை அளவு 12 சென்டிமீட்டர், இயல்பு மழை அளவு 5 சென்டிமீட்டர். இது இயல்பை விட 129% அதிகம். இயல்பை விட 129 விழுக்காடு அதிகம். அப்புறம் மாவட்ட வாரியாக பார்த்திங்கன்னா அந்த இயல்பை விட
மிக அதிகமான மழைப்பொழிவு அப்படின்றது 29 மாவட்டங்களில். அதுதான் கரெக்ஷன். இயல்பை விட அதிகமான மழைப்பொழிவு அப்படின்றது 11 மாவட்டங்களில். அப்புறம் கடந்த 8 நாட்களாக நம்ம ஒரு ரெட் அலர்ட்லாம் கொடுத்துருந்தோம் இல்லையா, மேற்கு தொடர்ச்சி மழை மாவட்டங்களில் மழைக்காக. ஸோ அந்த மழை தரவுன்னு பார்த்திங்கன்னா கடந்த 8 நாட்கள், அதாவது 23ஆம் தேதி 8:30 மணியிலிருந்து 31ஆம் தேதி 8:30 மணி வரை பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக அந்த கியூமுலேட்டிவ் ரெயின்ஃபால்னு பார்த்தா அவலஞ்சியில் 141 சென்டிமீட்டர் மழை இந்த 8 நாட்களில் பதிவாயிருக்கு. சின்ன கல்லார், அது வந்து நீலகிரி மாவட்டம், சின்ன கல்லாரில் 101 சென்டிமீட்டர் மழை கோயம்புத்தூர் மாவட்டத்தில் பதிவாயிருக்கு. அப்புறம் இது மழை குறித்த தகவல். அப்புறம் பொதுவாகவே மார்ச், ஏப்ரல், மே மாதங்களில் அந்த வெப்பநிலை 40 டிகிரி செல்சியஸை தாண்டின நாட்கள், தாண்டின ஊர்கள் என்னன்ற ஒரு கேள்வி கேட்கப்படும். அது பார்த்திங்கன்னா இங்கே இந்த 3 மாதங்களில் வேலூர் மாவட்டத்தில், வேலூர் இடத்துல 16 நாட்கள் 40 டிகிரி தாண்டி பதிவாயிருக்கு. அடுத்தது கரூர், பரமத்தியில் 10 நாட்கள். ஆனால் அதிக வெப்பம்னு பார்த்தீங்கன்னா இந்த ஊர்லேயே ஈரோடில் 15 மே 41.2 டிகிரி செல்சியஸ் பதிவாயிருக்கு. வேலூரில் 4 மற்றும் 7 மே தேதிகளில் 41 டிகிரி செல்சியஸ் பதிவாயிருக்கு. மதுரை விமான நிலையத்தில் 13 and 14th மே 41 டிகிரி செல்சியஸ் பதிவாயிருக்கு. சென்னையை பொறுத்த வரைக்கும் இந்த 3 மாத இடைவெளியில் ஒரு நாள் கூட 40 டிகிரியை தொடவில்லை. ஒரே ஒரு நாள், ஒரு இல்லை, 4 மற்றும் 5 மே தேதிகளிலே 39.6 டிகிரி செல்சியஸ் பதிவாயிருந்தது. அதான் 4 மற்றும் 5 மே தேதிகளில். ஆனால் 40 தொட்டு போகலை. இந்த தரவு வந்து கடந்த 5 ஆண்டுகள்லையும் ஏதோ ஒரு நாள் 40 டிகிரி 41 டிகிரி அப்படி இருந்தது. ஆனால் இந்த மாதிரி இந்த வருடம் 40 டிகிரியை அதை தொடலை சென்னையை பொறுத்த வரைக்கும். அப்புறம் தென்மேற்கு பருவமழை தமிழ்நாடெல்லாம் வந்து 24லேருந்து 26 மேலேயே நம்ம பரவி மற்ற பாகங்களுக்கு ஊடுருவி இருக்கிறது. மழை குறித்த தரவு, அதாவது இப்போ நம்ம மார்ச், ஏப்ரல், மே பற்றி பார்த்தோம், தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ கிடச்சிது அப்படின்னு சொல்லிட்டு. தென்மேற்கு பருவமழை நாளையிலிருந்து, அந்த பருவ காலம்னு பார்த்தோன்னா இந்திய வானிலை ஆய்வுத்துறைப்படி 1 ஜூன்லேருந்து 30 செப்டம்பர் வரைக்குமான 4 மாத மழை, 4 மாத காலங்களை தான் நம்ம சவுத் வெஸ்ட் மான்சூன் சீசன்னு சொல்கிறோம். பருவமழை வந்து 24 மேவே தொடங்கி இருந்தாலுமே மழை அளவுன்னு நம்ம பார்க்கும்போது அந்த 1 ஜூனில் இருந்து தான் நம்ம கணக்கு எடுத்துப்போம். இந்திய வானிலை ஆய்வுத்துறை வந்து அதிகாரப்பூர்வமாக வெளியிட்ட அப்டேட் ஆன் லாங் ரேஞ்ச் ஃபோர்காஸ்ட் படி பார்த்திங்கன்னா இந்தியாவிற்கு 106 விழுக்காடு லாங் பீரியட் ஆவரேஜிலிருந்து அதிகமாக இருக்கும்னு கணிக்கப்பட்டிருக்கு. மாடல் எரர் வந்து ±4%. ஸோ என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, இந்திய நாட்டிற்கு இயல்பு நிலையை விட அதிகமாகவே மழைப்பொழிவு காணப்படும் அப்படின்னு மாடல் கணினிசார் கணிப்புகள் தருகின்றன. இந்தியாவிற்கு இந்த லாங் பீரியட் ஆவரேஜ் மழை அளவு அப்படின்னா என்னன்னா 87 சென்டிமீட்டர். அடுத்து நம்ம கேட்க போகிறது தமிழ்நாடு. இந்தியாவுக்கு அப்படி தமிழ்நாடு அண்ட் புதுச்சேரிக்கு இந்த தென்மேற்கு பருவமழை எப்படி இருக்கும் அப்படின்னா, கணிக்கப்பட்டது வந்து தமிழ்நாடு அண்ட் புதுச்சேரிக்கு
கிளைமட்டாலஜிக்கல் நார்மல் படி இந்த 4 மாதங்களில் நமக்கு வரவேண்டிய மழை அளவு 33 சென்டிமீட்டர் வரும் என்று கணக்கிடப்பட்டுள்ளது. 110 விழுக்காடை விட அதிகமாக வரலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது 36 சென்டிமீட்டருக்கும் மேலே வருவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு என கணினிசார் கணிப்புகள் கூறுகின்றன. இது ப்ராபபிலிட்டி ஆஃப் ரெயின்ஃபால் முடிச்சிடுறேன். இப்போ முதல் முறையாக நம்ம சப்டிவிஷன் வைஸும் இந்திய வானிலை ஆய்வுத்துறை மேப்ஸ் ஜெனரேட் பண்ணி இந்த தடவைலேருந்து ஃபோர்காஸ்ட் தரோம். அப்படி பார்த்தீங்கன்னா இந்த ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் காலத்திற்கு ஆல்மோஸ்ட் நார்மல் ரெயின்ஃபால் சொன்னேன், greater than 110% ஆஃப் த லாங் பீரியட் ஆவரேஜ். ஜூன் மாதத்துக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, வட உள் மாவட்டங்களிலே இயல்பை விட குறைவாக இருக்க வாய்ப்புள்ளது. மற்ற மாவட்டங்களிலே இயல்பையும் விட அதிகமாகவும் மழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறது. அப்புறம் இது வந்து மீனவர்களுக்கான எச்சரிக்கைன்னு பார்த்தீங்கன்னா, இது இந்த அடுத்து வரும் 5 நாட்களுக்கு இந்த இரண்டு தேதிகள், தட் இஸ் 31 மற்றும் 1 ஜூன், தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா, குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் மணிக்கு வீசக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. மற்ற நாட்கள், அதாவது 2ஆம் தேதியிலிருந்து 4ஆம் தேதி வரை தென் தமிழகம், குமரிக்கடல், மன்னார் வளைகுடா பகுதிகளிலே மணிக்கு 40 to 60 கிலோமீட்டர் வேகத்திலே சூறாவளி காற்று வீசும் வாய்ப்பு உள்ளது. வங்கக்கடல் மற்றும் அரபிக்கடல் பகுதிகளிலேயும் இந்த 2 to 4 ஜூன் வரை மத்திய கடல் பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள். மற்றபடி சென்னைக்கு வானிலை அதிகபட்ச வெப்பநிலைன்னு பார்த்தீங்கன்னா, இன்று 36 to 37 டிகிரி செல்சியஸும், குறைந்தபட்ச வெப்பநிலை 27 to 28 டிகிரி செல்சியஸ். வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் இருக்கும். லேசான மழை தான் எதிர்பார்க்குறோம். அதாவது நேற்று பெய்த மழை அப்படின்றது சென்னையில் நுங்கம்பாக்கம்னு பார்த்தீங்கன்னா 3 சென்டிமீட்டர் பதிவாயிருக்கு. அது லேசான முதல் மிதமான மழை அந்த அளவுகோலில் தான் வருது. மீனம்பாக்கம் 2 சென்டிமீட்டர். இது வந்து மே மாதத்திலே வந்தாலும் தென்மேற்கு பருவமழை ஆரம்பித்து விட்டதனால் இதுவும் அதை சார்ந்த ஒரு மழையாக தான் நாம் வந்து அதை கருதுகிறோம். இப்போதைக்கு நம்ம எந்த ஒரு இண்டிகேஷனும் இல்லை. பைட் முடிஞ்சது. இல்லை இல்லை, ஃபஸ்ட்டில் ஏதோ ஒரு மிஸ்டேக் நடந்துச்சு. டிஸ்ட்ரிக்ட் கவுண்ட் நேற்று அப்டேட் பண்ண. அந்த மெயின் எந்த படம் உங்களுக்கு முதல்ல வேணும்? இது இன்றைய
சொல்லி இந்த மூவ் ஆகல விட்டுலாம் மேடம் விட்டுருங்க. இதுலயே பண்ணுங்க மேடம். லேப்டாப்லயே பண்ணுங்க மேடம். இது வேணுமா திரிக்ஷா? இது வேண்டாம் மேடம். அடுத்து இது மாவட்ட வாரியானது அதை விடுறோம் மேடம். இதை நீங்க ஸ்கிரீனை மட்டும் வேணா ஸ்கிரீன் மட்டும் சேர்ல உட்காருங்க. சேர்ல வந்து நீங்க ஹெல்ப் பண்ணுங்க மாதிரி. வச்சு சொன்னேன். இது மாவட்ட வாரியான இயல்பை விட மிக அதிகமான மழை பொழிவு 29 டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல வந்திருக்கு. இயல்பை விட அதிகமான மழை பொழிவு 11 டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல வந்திருக்கு. அப்புறம் இது வந்து அதிகபட்ச வெப்பநிலை 40 டிகிரி செல்சியஸை தாண்டின நாட்கள் எத்தனை, எந்தெந்த ஊர்கள் அப்படின்ற ஒரு தரவு இங்க கொடுத்துருக்கு. தென்மேற்கு பருவமழையான மேக அமைப்பு எப்படி இந்தியா ஃபுல்லா நாள் செல்ல செல்ல எப்படி பரவி இருக்குன்றதுக்கான ஒரு அப்டேட். தென்மேற்கு பருவமழை இந்தியாவிற்கு எப்படி கணிக்கப்பட்டிருக்கு அப்படின்றது 106% ஆஃப் த லாங் பீரியட் ஆவரேஜ், மாடல் எரர் ±4%. அந்த லாங் பீரியட் ஆவரேஜ் என்று சொல்லப்படுகிற வேல்யூ வந்து இந்தியாவுக்கு 87 சென்டிமீட்டர். தமிழ்நாடு புதுச்சேரின்னு பார்த்தீங்கன்னா தென்மேற்கு பருவமழை காலத்துல எவ்வளவு மழை அளவு வரலாம் அப்படின்றது 110% அதிகமாக, அதாவது இயல்பு நிலைன்னு சொல்றது தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரிக்கு 33 சென்டிமீட்டர். அதனால நாம வந்து 36 சென்டிமீட்டருக்கும் அதிகமாக இந்த 4 மாத இடைவெளியில வரும் என எதிர்பார்க்கிறோம். இப்போ முதல் முறையா இந்த ப்ராபபிலிட்டி ரெயின்ஃபால் ஃபோர்காஸ்ட் இஷ்யூ பண்றோம். அதுபடி பார்த்தீங்கன்னாலும் பெரும்பாலான மாவட்டங்களுக்கு இயல்பு நிலையை விட, ப்ளூ கலர்ல இருக்கிறது எல்லாமே இயல்பு நிலையை விட அதிகமாக வரும் வாய்ப்பு உள்ளது. அந்த கிரீன் அண்ட் ரெட்ல இருக்கிறது கிரீன் வந்து இயல்பு நிலை, ரெட் ஆரஞ்சு எல்லோல இருக்கிறது இயல்பு நிலையை விட குறைவாக பெய்யக்கூடிய வாய்ப்பு உள்ளது. இன்னொரு பாயிண்ட்டும் சொல்லணும், இது வந்து மே மாத இறுதியில் தரப்பட்ட தரவு. ஜூன் மாத எண்ணில் ஜூலை ஆகஸ்ட் எப்படி இருக்கும், செப்டம்பர் எப்படி இருக்கும்ன்றதான அப்டேட்டும் தரப்படும். தமிழ்நாட்டுக்கான ஜூன் மாத மழைக்கான forecast. அவ்வளவுதான். எந்தெல்லாம் லைவ் ஆஃப் பண்ணுறேன், கேமரா ஆஃப் பண்ணுறேன். சரியா வரலன்னா வேற மாதிரி